ஹலோ. வணக்கம். ஆ இப்ப நம்ம பார்க்க போறது திங்க் அண்ட் க்ரோ ரிச் புஸ்தகத்த நான் உங்களோட ஆ பகிர்ந்துட்டுருக்கேன் இல்லையா? நான் படிச்ச புஸ்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு ஆம் எப்படி நம்மளோட ஆற்றல, நம்மளோட எண்ணங்கள நம்பளால வந்து ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆகலாம், பணக்காரன் ஆகலாம், இல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு நபரா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியுங்கிறதுக்கு இந்த நெப்போலியன் ஹில்லுங்கிறவரு ஒரு 100 வருஷம் முன்னாடியே கிட்ட சொல்றாரு 13 ஸ்டெப்ஸ்ல அது பண்ணலாம் அப்படின்னு. இந்த 13 ஸ்டெப்ஸு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு வந்து ஆ ஒரு ப்ராஜெக்ட் மாரி குடுத்துருக்காங்க. ஆ ஒரு 500 பெரிய, பெரிய, பெரிய வெற்றியாளர்கள சந்திச்சு, அவங்க கிட்ட என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுக்க முடியுமோ, என்னென்ன குறிப்புகள் எடுக்க முடியுமோ, அவங்க எப்படி வெற்றி பெற்றாங்கன்னு, அத நீங்க வந்து ஒரு கோர்வையா கலெக்ட் பண்ணி, சாதாரண மனுஷங்களுக்கு வெற்றிக்கு இதுதான் வழி அப்படிங்கிற மாரி குடுங்களேன். அப்படின்னு அவருக்கு ஒரு ஆ வேலை குடுக்கப்பட்டிருக்கு. அத ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20, 25 வருஷம் செய்திருக்காரு. இன்டர்வியூ பண்ணி, அதில பாயிண்ட்ஸ் எடுத்து அந்த மாதிரிலான்னு. அந்த எண்ணங்கள்லேருந்து உருவான புஸ்தகம் தான் இந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 13 பாயிண்ட்ஸில அவர் முக்கியமா வந்து ஒண்ணொண்ணியா ஆ சொல்லிட்டே வரதுல வந்து 5வதா அவர் சொல்றது வந்து இமேஜினேஷன் கற்பனை. அப்போ எல்லாமே வந்து இங்கேயே தான் இருக்கு. இந்த உலகத்தில இங்கே எல்லாம் இருக்கு. ஆனா, நம்ப வந்து சில நேரங்கள்ல சில கற்பனைகள உபயோகப்படுத்த வேண்டியிருக்கு. ஒண்ணு அது வந்து சிந்தெடிக் இமேஜினேஷனா இருக்கலாம். அந்த ஒரு எண்ணங்களோட ஒரு இது. இல்லன்னா கிரியேட்டிவா இருக்கலாம். ஸோ அதாவது ஒரு தொகுப்பு தொகுப்பு சார் கற்பனைன்னு சொல்றாங்களே, அதான் சிந்தெடிக் இமேஜினேஷன். ஸோ எல்லாத்தையும் ஒரு கோர்வையா கலந்து நம்ம அதில வந்து இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி விடுறதுன்றது. இல்லன்னா மொத்தமாவே நம்பளோட படைப்பாற்றல் வச்சு அந்த கற்பனை திறனால ஒரு புதிய ஒரு எண்ணங்கள ஒரு ஒரு தாட் ஒரு ஐடியாவ வந்து கொண்டு போய் சேர்த்து, அது மக்கள் விரும்பி எடுத்துக்கிட்டாங்கன்னா, அத போல ஒரு அ வெற்றிக்கான வழி வேற எதுவுமே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த இடத்துல வந்து அவர எப்படி கொண்டு போறாருன்னா, இந்த கிரியேட்டிவ் இமேஜினேஷன் சொல்றாங்க இல்லையா? அந்த படைப்பாற்றல் மிக்க கற்பனை. அதில தான் நெறையா பேர் ஜெயிக்கிறாங்க. அதாவது இப்ப கதை எழுதுறவங்களா இருக்கட்டும், கட்டுரை எழுதுறவங்களா இருக்கட்டும், இல்ல கவிதை அ சொல்றவங்களா இருக்கட்டும், கவிதை எழுதுறவங்களா இருக்கட்டும், அந்த கற்பனைய அவங்க கொண்டு சேர்க்கிற விதத்தில, எல்லாருக்குமே வந்து ஒரு ஓஹா! இது ஒரு பிரமாதமா இருக்கே! அப்படின்னு ஒரே அந்த குவிஞ்சு போறது இல்லையா எண்ணங்கள், அது வந்து நம்மள அந்த நபரோட படைப்பாற்றல் அவர ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். அவரோட திறமைய வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணி கொண்டு போற மாரி. ஸோ மெயினா என்னன்னாக்க எல்லா விஷயத்துலயுமே, இப்ப இந்த இந்த உலகமே பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்களும், நானும் நம்ம எல்லாருமே வந்து நம்ப அப்பா, அம்மாவோட எண்ண கற்பனையா தான் இருக்கும். அவங்க வந்து இந்த பொண்ணு, இல்ல இந்த குழந்தை எனக்கு பொண்ணா வருமா? பையனா வருமா? அதீத தீவிர ஆர்வம், விருப்பம் அதில தான் நம்ம வந்து சேர்றோம். ஸோ இந்த உலகமே வந்து ஒரு ஒரு ஆற்றல், ஒரு படைப்பாற்றலால் தான் வந்திருக்கு. எந்த விஷயத்த எடுத்தாலும். ஸோ அப்ப அந்த தீவிர விருப்பம் நம்மளுக்கு அதில ஒரு ஆ இது பண்ணணும் அப்படின்றது, இத செய்து காட்டணுங்கிற ஒரு தீவிர விருப்பமும் இருக்கணும். ப்ளஸ் ஒரு விழிப்புணர்வு. நம்ப ஏனோ தானோன்னு இல்லாம ஒரு குறிப்பா, ஒரு பிளான் ஒரு ஒரு திட்டமோட நம்ம அத செய்யறச்சே, கண்டிப்பா அது வந்து வெற்றிய நோக்கி தான் போகும். வெற்றி குடுக்காம இருக்காது அப்படிங்கிறது அ எழுத்தாளர் நெப்போலியனோட ஒரு தீவிரமான நம்பிக்கை. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு கற்பனை ஒரு ஒரு திங்க் பண்றோம் இல்லையா? ஒரு ஆசைப்படுறோம்ல, அது வந்து ஆக்சுவலி ஒரு தெளிவற்ற நிலை. தெளிவும் இல்ல, அதுக்கு ஒரு நிலையும் இல்ல. ஏதோ ஒரு கற்பனை, அது வந்து ஒரு ஆனா, அதையே நம்ம வந்து திரும்பி, திரும்பி, திரும்பி யோசிக்கிறச்சே, ஆ ஒரு முடிவான ஒரு எண்ண கூட்டா சேர்த்து, அதுக்கு ஒரு அ ஒரு உருவம் குடுத்துடுறோம். உருவம் குடுத்துட்டு, இப்படி தான் வரப்போகுது. நான் இப்படி தான் பண்ண போறேன். நான் இந்த மாதிரி வந்து வெற்றியாளனா ஆகப்போறேன். இந்த இடத்துல தான் என் வாழ்க்கைய துவங்க போறேன். இத்தன நாளுக்குள்ள இத செய்ய போறேன். இந்த மாரி எல்லாத்துக்குமே ஒரு நம்ப சேர்த்து கொண்டுருச்சே, அந்த கற்பனையும், அந்த தீராத ஆசையும் வந்து நிஜமாவே ஒரு வடிவெடுக்கிறது. இந்த வடிவம் தான் பின்னாடி நம்மளால தொட்டுணர முடியாத ஒரு அ நெனப்பாவே இருக்கிறச்சு. ஒரு கற்பனையாவே இருக்கிறது. திடீர்னு பார்த்தோம்னா, அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்றாங்க இல்லையா?
ஒரு ஒரு வடிவாற்றல், ஒரு வடிவாய் ஒரு உருவாகுது. அ இந்த ஒரு ஒண்ணுமில்லாத ஒரு எண்ணம், ஒரு நிஜமாவே ஒரு அ செயல்படத் தொடங்குறது. ஒரு செயல்பாட்டு கூட்டோட அது வந்து வெற்றிய நோக்கி பயணப்படுறது அப்படின்றது அவர் சொல்றாரு. ஒரு திட்டம் இருக்கணும். கண்டிப்பா எந்த விஷயத்துலயும் ஒரு திட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நம்ம விருப்பத்த வந்து நம்ம ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றச்சு, இந்த மாரி கொண்டு போறச்சு, அத ஒரு பண அம்சத்தோட கொண்டு போறச்சு, கண்டிப்பா அ வெற்றியாளனாக, ஒரு பணக்காரனாக தான் எந்த நபரும் ஆவாங்க. ஆனா இந்த புஸ்தகத்த நீங்க 1 வாட்டி, இல்ல 2 வாட்டி, இல்ல 3 வாட்டி கூட படிங்க. புரியிற வரைக்கும் படிங்க. ஏன்னா அந்த 13 ஸ்டெப்ஸு கண்டிப்பா அத வந்து நம்ம படிக்கணும், புரிஞ்சுக்கணும். புரிஞ்சின பின்ன அத வந்து நம்மளோட செய்கையில அத வந்து செயல்படுத்தணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் எந்த ஒரு இதோட வெற்றிக்கும் ஒரு ஆ பண அம்சத்துல நம்ம அத பார்க்க முடியும். அப்படின்றத அவர் சொல்றாரு. இது வந்து ஒரு 2 விஷயத்துக்கு அவர் சொல்றாரு. ஒண்ணு வந்து ஆ ஒரு பீரியட் அமெரிக்கால ஒரு பீரியட் இருக்கு. அங்க வந்து எல்லாம் நெறையா வேலை வேலை இல்லாத ஒரு திண்டாட்டம், அந்த டிப்ரஷன் சொல்லுவாங்கல்ல. அந்த பீரியட்ல வந்து யாருக்குமே வந்து என்ன பண்ணி பொழைக்க போறோம் அப்படின்னு தெரியாத நேரத்தில, ஒரு ஒரு டாக்டர் அவரோட பேர வந்து இது பண்ணல. ஆனா அவர் என்ன பண்றாரு, ஒரு ஃபார்மசி வச்சுட்டு இருக்கிற ஆள்ட்ட போயிட்டு ஒரு கெட்டில் தராரு. நம்ம அந்த தண்ணிலாம் சூடு பண்றது இல்லையா? அத குடுத்துட்டு அவர் சொல்றாரு, "இது ஒரு பெரிய மேஜிக் கெட்டில். நான் உனக்கு வந்து ஒரு இதுவும் தரேன். இந்த இத வந்து உபயோகப்படுத்தி நீ பண்றதுக்கு ஒரு ஆ வழிமுறை தரேன். அத நீ வந்து எனக்கு இவ்வளோ பணம் குடுத்துரு. எனக்கு வந்து ஒரு தேவை இருக்கு. நான் அதனால உனக்கு இத விக்கிறேன். இந்த சீக்ரெட்ட, இந்த ரகசியத்த." அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாரு. அத வாங்கின பார்மசிஸ்ட் அவரும் அவர் ஒய்ஃப்புமா சேர்ந்து, அந்த எண்ணங்கள இன்னும் கொஞ்சம் கூட அவங்களோட இமேஜினேஷன், கற்பனை திறன அத இது பண்ணி, ஆ ஒரு ஒரு ஜூஸ் மாதிரி அத கொண்டு வராங்க. இப்ப நம்ப முடியாது. அத வந்து கொண்டு வந்து குடுத்தபோது வெறும் ஒரு ஆ ஒரு "என்ன இந்த கெட்டில்லேருந்து என்ன வந்துற போறது?" அப்படின்னு சொல்லிச்சு. அவர் சொல்றாரு, "இல்ல, இல்ல. இது தங்கத்துக்கும் மேலாக உங்களுக்கு லாபம் தரும்னு" சொல்லி குடுத்துட்டு போறாரு. ஆனா நிஜமாவே இந்த கெமிஸ்ட்டும், அவரோட ஒய்ஃப்பும் சேர்ந்து இத யூட்டிலைஸ் பண்ணி கொண்டுருச்சு. அதுக்கு பேர் வச்சு, அது நல்ல ஒரு மார்க்கெட் இப்ப பார்த்தீங்கன்னா, உலகளாவிய ஒரு குடிபானமா இருக்குது. அது வந்து கொக்கோ கோலா அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி ஒரு ய ஒரு சர்ச் ஃபாதர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு எப்பவுமே வந்து படிக்கிற காலத்திலேயே அவருக்கு தோணிட்டே இருக்கு. இந்த மாரி வந்து நம்ம படிக்கிற ப அ ஒரு நம்ம படிக்கிற படிப்பு நெறைய குறைபாடோட இருக்கு. இதில நெறைய கரெக்ஷன் பண்ணணும். இதில நெறைய ஐடியாஸ் போட்டா, இதில இருக்கிற தெளிவற்ற நிலைமையெல்லாம் மாத்தி, ஆ ஸ் அ படிக்கிற மாணவர்கள் வந்து நல்ல ஒரு பிராக்டிகல் நாலேட்ஜோட, அவங்களால வந்து அத செயல்பாடு திறனோட அந்த படிப்ப கொண்டு போ முடியும். அந்த மாரி ஒரு யூனிவர்சிட்டிய உருவாக்கணும்னு அவர் மனசுல நெனச்சுட்டே இருக்காரு. எப்பவுமே அதே எண்ணங்கள், அதே எண்ணத்தோடயே அவர் தூங்குறாரு, முழிச்சுக்கிறாரு. அவர் நடக்கறச்சே, நிக்கிறச்சே எல்லாம் எ என்ன நடக்குமே, பண்ணா இருக்குமே, யாராவது பண்ணா இருக்குமே. அப்புறம் அவருக்கு தோன்றது, இதுக்கு வந்து எனக்கு ஒரு $10,00,000 என் கையில இருந்தா, நிச்சயமா என்னால இத பண்ண முடியும். அப்படிங்கிற மாரி அவர் அ யோசிச்சுட்டே இருக்காரு. திடீர்னு என்ன பண்றாரு, அத வந்து எழுதிடுறாரு. ஒரு பேப்பர்ல எழுதி, இன்னைக்கு நான் வந்து மீட்டிங் சர்ச்ல பேச போறச்சு, நான் இத பத்தி தான் பேச போறேன் அப்படின்னு ஒரு தீர்மானமா இருக்காரு. ஆனா என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, அவர் அங்க போறச்சே பதட்டத்துல அந்த எழுதி வச்ச பேப்பர் எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிற திட்டத்தெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. அழகா ஸ்டெப் எல்லாம் போட்டு, அத மறந்து விட்டுர்றாரு ரூம்லயே. அங்க போனா ஆனா இதையே யோசிச்சு எப்பவுமே மைண்ட்ல இருக்கிறவருக்கு, அது ஒரு பெரிய கஷ்டப்பாடா இல்லாம கிடு கிடுன்னு பேசுறாரு. அந்த அந்த ஹால்ல உட்கார்ந்துருக்கிறவங்க அத்தன பேரும், அந்த அறையில இருக்கிறவங்க அத்தன பேரும் உன்னிப்பா கவனிக்கிறாங்க. பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. இவரு பேசி முடிச்ச உடனே, இந்த மாரி தான் ஒரு திட்டம் இருக்கு. என்கிட்ட இந்த மாரி இருக்கு. எனக்கு இந்த 10,00,000 கிடைச்சா நான் என்ன பண்ணுவேன்? அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசிட்டே போய் முடிச்ச பின்ன, ஒரு ஆள் பின்னாடி ரோலேருந்து எழுந்து வராருன்னு சொன்னேன் இல்லையா? அவர் வந்து இவருக்கு ஒரு நம்பரும், அவரோட ஆஃபீஸ் எதையும் அட்ரஸையும் குடுத்து சொல்றாரு. "நீ சொன்னது, பேசினது எல்லாமே ரொம்ப ரொம்ப எனக்கு கவர்ந்தது. அ நாளைக்கு என்ன வந்து பாரேன்" அப்படின்னு சொல்றாரு அவரோட ஆஃபீஸ்ல குடுத்து. இவர் நிஜமாவே இந்த அ ஃபாதர் அடுத்த நாள் போறச்சே, அவர் அதுக்கான பணத்தையும் அ
சொல்றார். "இந்த பணம் நான் உனக்கு தரேன் கண்டிப்பா. நீ இந்த யூனிவர்சிட்டிய நீ சொன்ன மாரி ஆரம்பி" அப்படின்னு. நிஜமாவே அவர் அந்த வந்து என்ஜினியரிங் யூனிவர்சிட்டிய அந்த ஃபாதர் ஆரம்பிச்சு, அது இன்னைக்கும் நடந்துட்டுருக்கு. அப்படிங்கிறத ஒரு இன்னொரு எக்ஸாம்பிளா அவர் காமிக்கிறார். என்னோட வாழ்க்கையில எடுத்தீங்கன்னா, நான் வந்து என்னோட முதல் வேலை நான் சேர்ந்தது வந்து ஒரு ஹாலிடே கம்பெனி. ஆ அதாவது ஒரு ஒரு காலம் இருந்தது. பணக்காரங்க மாத்திரம் தான். இது நான் சொல்றது வந்து ஒரு 35, 40 வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த டைம் ஆ அந்த மாரிலாம் நான் அந்த மாரி ஒரு எண்ணங்களும் இல்ல. இந்த கம்பெனியும் எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு போறேன். ஏதோ ஒண்ணு ஆ என்ன இழுக்கிறது. அந்த கம்பெனியோட போர்டு எல்லாமே பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. பேரே வந்து ஒரு ஹாலிடே அப்படின்ற மாரி சொல்றதெல்லாம், இப்ப வேணா தடுக்கி விழுந்தா எல்லாருமே ஹாலிடே போறது அந்த மாரிலாம் இருக்கு இல்லையா? அப்போ அதில வந்து அவங்க அந்த கம்பெனி வந்து சொன்ன ஐடியாவே வந்து வெறும் ஐடியா மாத்திரம் தான். அவங்க கையில ஒண்ணுமே அப்ப இல்ல. ஆனா அந்த ஐடியாவ வந்து கொண்டு சேர்க்கணும் கஸ்டமர்ஸ்ட்ட அப்படிங்கிறது தான் அந்த வேலை. அப்போ அ என்னன்னா, எல்லாருமே பெரிய பணக்காரங்க அவங்கவங்க பங்களா வச்சிருப்பாங்க. கொடைக்கானல், ஊட்டி அந்த மாரி இடத்துல பெரிய நடிகர்கள், நடிகைகள் இல்ல பெரிய நல்லா சம்பாதிக்கிற டாக்டர்ஸு, கம்பெனி இது ஓனர்ஸ் அந்த மாரி இருக்கிறவங்கலாம் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து இந்த சூடு நேரத்தில அவங்களுக்கு இங்கேருந்து சூடான சென்னையிலேருந்து அவங்க வந்து தப்பிச்சுருவாங்க. அப்படின்ற மாரி. சாதாரணப்பட்டவங்க அந்த வெயில்ல அப்படியே இருப்போம். என்னமோ பண்ணுவோன்ற மாரி இருக்கும் இல்லையா? அந்த நேரத்தில இந்த இது ஒரு இது ஒரு கற்பனை, ஒரு கனவான ஒரு மேபி வெளிநாட்லலாம் அது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த இந்த நேரத்தில அதெல்லாம் இருக்கு அங்க காமனா அப்படின்றாங்க. பட் நம்ம ஊர்ல அது அப்ப இல்ல. ஆ நீ இப்போ மொத்தமா நீ ஒரு வீடு வாங்குற, இந்த மாரி மலை பிரதேசத்துனா நெறையா பணம் குடுக்கணும், நெறையா வாங்கணும், செலவு பண்ணணும். நீ அது பண்ண வேண்டாம். ஆ ஒரு வருஷத்துக்கு 52 வாரம் இருக்கு. அப்படியே நம்ம அத வந்து பிரிச்சு, ஸோ ஒரு ஒரே வீட்டுக்கு 52 ஓனர்ஸ் இருக்கா மாரி நெனச்சு பாருங்க. அப்படின்ற அதெல்லாம் வந்து வெறும் கற்பனை தான். ஏன்னா, அந்த நேரத்தில அவங்கள்ட்ட அதுவும் இல்ல. ரெடியாவே இல்ல. நம்ப மார்க்கெட்ல போய் நம்ம கஸ்டமர்ஸ பார்த்து இத பத்தி பேசணும். இத சொல்லணுங்கிறச்சே, நம்பளும் அடிஷனலா அத கற்பனைய தான் சொல்லணும். நம்ப அ அத வந்து நம்ப சொல்ற விதத்திலேயே அது ஜில்லுன்னு இருக்கணும். ஒரு ஜில்லுன்னு ஒரு காதல் கதையா அவங்கள கஸ்டமர டச் பண்ணா இல்ல, அவங்க மனசுலயும், அவங்க எண்ணத்துலயும், ஆஹா! வருஷா வருஷம் நாமளும் இந்த மாரி போலாம். ஓகே. நமக்கே சொந்தமா ஒரு இடம். ஆனா, நம்ம இந்த குறிப்பிட்ட 1 வாரம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுச்சு. எனக்கு 1 வாரம் பத்தாது. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா வேணும்னா, நீ இன்னும் அந்த மாரி வாங்கிக்கணும். அப்படிங்கிற மாரி. ஆனா பொதுவாவே ஸ்கெப்டிக்கலா தானே இருக்கும். உங்களுக்கு அங்க இடம் இருக்கான்னு கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் ரெடி ஆகல. அடுத்த வருஷம் ஆகும். இல்ல இது 1 1/2 வருஷம் ஆகும். இப்படின்னு சொல்றச்சே, யாரா இருந்தாலும் பயப்படுவா. பணத்த குடுக்கறதுக்கு இல்லையா? ஆனா, நம்ம அவங்கள அப்ரோச் பண்ற நம்ம போய் அவங்கள அணுகுற விதம், நம்ம மேலேயும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை விழணும் பொதுவாவே. அண்டு நம்ப எந்த கம்பெனிய ரெப்ரசன்ட் பண்றோமோ, அந்த கம்பெனி அந்த கம்பெனி மேல நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தா தான், நம்மளால அத கொண்டு போய் கடத்த முடியும். ஸோ, அத வந்து நம்மளோட அ நம்மகிட்டேருந்து அவங்க பணத்த இன்வெஸ்ட் பண்றவங்கள்ட்ட நம்ம சொல்றச்சே, நம்ம முழு நம்பிக்கையோட ஆதாரமா நம்ம பேசுறோம் இல்லையா? அந்த மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா, வெறும் வெறும் கற்பனை. ஆனா, அந்த கற்பனை வந்து அ எனக்கு ரொம்ப வெற்றிகரமா எனக்கு எப்ப தோணிச்சுன்னா, நான் ஊர் முழுக்க என்னால விக்க முடிஞ்சது. நான் இந்த ஐடியாவ வந்து என்னால யார் யார்கிட்டயோ தெரியாதவங்கள்ட்டலாம் போய் பேச முடிஞ்சது, செய்ய முடிஞ்சது. ஆனா, என் வீட்டிலேயே என் அப்பாவோ, என்னோட சொந்த தாய் மாமாவோ, அவங்கலாம் வந்து அ நம்மள ஒரு சின்ன இதுவா பார்க்கறது. ஏதோ விளையாட்டு பிள்ள, என்னமோ பண்ணிட்டுருக்காங்கிற மாரி நெனைக்கிறது. அவங்க கிட்டேருந்து அந்த அந்த துட்ட வாங்குறதுங்கிறது பிரம்ம பிரயத்னம் மாரி தானே! ஆனா, நம்ப செய்றது நிஜமாவே ஒரு அ ஒரு அது போக வேண்டிய இடத்த அடைஞ்சிருக்குன்னு, நான் என்னோட வெற்றிய எப்ப நெனச்சேன்னா, என் அப்பா கூப்ட்டு அவரு செக் எழுதி குடுக்கறச்சேவும், எங்க மாமா எழுதி குடுக்கறச்சேவும் தான் எனக்கு அது அப்படி தோணித்து. ஏன்னா, அது அவங்க 10 இடத்துல விசாரிச்சிருப்பாங்க. ஒரு 4 பேர்ட்ட இது பண்ணியிருப்பாங்க. ஓ! நிஜமாவே இது அ நம்பிக்கையான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லுச்சு. அது எனக்கு வந்து நம்ம காலர தூக்கி விட்ட மாரி ஒரு ஒரு மூமெண்ட்டா ஒரு நேரமா இருந்தது. ஸோ இதுதான் வந்து இந்த சாப்டர்ல இந்த வந்து இந்த திருவாளர் நெப்போலியன் ஹில் சொல்றார். ஒரு யோசனை, ஒரு எண்ணம். அந்த எண்ணம் வந்து உன்னால அத பணம் பணம் செய்ற பணம் காய்க்கிற மரமா, அத வந்து நிச்சயமா கொண்டு போக முடியும் அப்படின்னு. யோசி, நல்ல விதமா யோசி. அது நிச்சயமா உன்ன பணக்காரனாக்கும்.
அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புஸ்தகத்த எழுதியிருக்காரு. ஸோ உங்களுக்கு இந்த மாரி ஏதாவது ஐடியாஸ், இல்ல நீங்க செஞ்சு நீங்க வெற்றியாளன் ஆனது ஏதாவது இருந்தாலும், தயவு செஞ்சு என்னோட இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுச்சு. உங்களோட எண்ணங்களையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அ நான் அதுக்காக காத்துட்ருக்கேன். ஓகேங்களா? பாக்கி எல்லா அவர் சொல்ற பாக்கி பாயிண்ட்ஸும் நம்ம பார்ப்போம். அடுத்தடுத்து நான் ஷேர் பண்றேன். தேங்க் யூ. நன்றி.